கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ கண்டதினாலே என்னை விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு உண்மையை இதுல நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன என்று சொன்னால், காணாமல் விசுவாசிக்கிற மக்கள் பாக்கியவான்கள். நாம் அனைவரும் ஆண்டவரை காணாமல் விசுவாசிக்கிறோம். அவர்களோ கண்டு விசுவாசிக்கிறார்கள். தோமா கண்டு விசுவாசித்தான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது சீஷர்கள் தோமாவினிடத்துல சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் இங்கே வந்திருந்தார் என்று சொன்னபோது தோமா அவர்களை பார்த்து, நான் அவருடைய கைகள் ஆணி பாய்ந்த அந்த தழும்பில் நான் விரலை வைக்கவும், விழாவில என் கையை போடவும், அப்பொழுது நான் விசுவாசிப்பேன் என்று தோமா சொன்னதாக வேதம் பதிவு செய்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த தோமாவுக்கு முன்பாக தரிசனமான போது அந்த தோமா ஆண்டவரை மட்டும் அவன் காணவில்லை, அவருக்குள் இருந்த பிதாவை அவன் கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தோமா என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவன் சாட்சி பகர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஓய்வு நாள். ஆண்டவரை அவருடைய ஆலயத்துல தரிசிக்க வேண்டிய நாள். நாம் அனைவரும் குடும்பத்தோடு ஆலயத்திற்கு சென்று உற்சாகமாக அவரை தரிசித்து அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற்று நாம் சமாதானமாய் வீடு திரும்பி அவரவர் பணிகளை செய்ய நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், ஆண்டவரை தரிசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அந்த பாக்கியத்தை